சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. மனிதனின் குணாதிசயங்களில் ஒன்று கோபம். மனிதன் கோபப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் அவன் வாழ்க்கையே புரட்டி போடுகிறது. இந்த சமூகத்தில் நடக்கும் தவறுகள் பணம், சொத்து சுகத்திற்காக மட்டுமல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கையாள தெரியாமலும் நடக்கிறது. தவறுக்கான தண்டனை அடைவது மட்டுமின்றி அந்த மனிதன் மனம் வருந்தி திருந்த வேண்டும். இல்லை என்றால் இவ்வுலகில் தவறுகள் குறையாது. அப்படி திருந்தாத மனிதன் இவ்வுலகில் வாழ அருகதையற்றவன் என்றே சொல்லலாம். தவறு செய்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த தவறுக்கான காரணத்தை வலுவாக சொல்கிறான். காரணத்தை நியாயப்படுத்தினால் இந்த உலகம் கயவர்களின் கூடாரமாக மாறிவிடும். காவல்துறையும் தடயவியல் துறையும் எண்ணற்ற சோதனைகளை தாண்டித்தான் பல வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது. ஏனென்றால் குற்றத்தை செய்துவிட்டு எந்த ஒரு குற்றவாளியும் தானே வந்து சரணடைவதில்லை. குற்றத்தை முனைப்போடு செய்கிறவர்கள் அதற்குண்டான தண்டனையை அடையவும் தயாராக இருக்க வேண்டும். சட்டத்தை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அது தவறு. நீதி என்றாவது ஒரு நாள் குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களை தலைகுனிய வைக்கும். களவும் கற்றுமற என்பது சான்றோரின் வாக்கு. ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு காதலும் கற்றுமற என்பது வேத வாக்காக இருக்கிறது. நம் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களில் ஆண்கள் நாளொரு பெண்களுடனும் பெண்கள் நாளொரு ஆண்களுடனும் மலிவான காதலை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். 99% ஆண்களும் சரி பெண்களும் சரி காதல் என்ற மாய வலைக்குள் சிக்காமல் வெளியே வந்திருக்க மாட்டார்கள் என்பது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தொற்று நோயை விட மிக வேகமாக காதல் நம்மை தொற்றிக்கொள்ளும். சொந்த பந்தங்களின் உறவுகளை தாண்டி வரும் காதலன் காதலி என்ற புதிய உறவுகளைத்தான் அனைவரும் பெரிதாக விரும்புகின்றனர். அதனால்தான் காதலில் விழுந்தவர்கள் பலர் என்று கூறப்படுகிறது. காதலுக்கு கண்ணில்லை என்பது உண்மையான காதலுக்குண்டான எடுத்துக்காட்டு. இன்றைய காதல் சினிமா, பார்க், பீச் என்று சுற்றிவிட்டு ஒரே நாளில் புரிதல் இல்லாமல் பிரிந்து விடுகிறார்கள். இதனால் பலரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. ஆணை ஏமாற்ற பெண்ணும் பெண்ணை ஏமாற்ற ஆணும் போடும் திட்டங்களால் இன்று காதல் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கை முழுவதுமாக போய்விட்டது. பெரும்பாலும் பெண்ணை பெற்றவர்கள் அப்பெண்ணை திருமணம் செய்து வைக்கும் வரை வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றனர். காதலித்து திருமணம் செய்த பல தம்பதியினர் தங்கள் பெண்ணை அவர்கள் ஏற்பாடு செய்த மாப்பிள்ளைக்குத்தான் திருமணம் செய்து வைக்க முயல்கின்றனர். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்லலாம். இப்படி திருமணம் செய்ய காரணம் அப்பெண் கடைசி வரை நன்றாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள், உறவினர்கள் மாப்பிள்ளையை நன்றாக விசாரித்துதான் இந்த திருமணம் நடத்தப்படுகிறது. இதனால் தான் பெண்ணை பெற்றவர்கள் அரேஞ்ச் மேரேஜை பெரிதும் விரும்புகின்றனர். காதலின் மோகத்தால் இன்று பல பெண்கள் ஏமாற்றப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். தேவை முடிந்த பின் விலகிச் செல்லும் ஆண்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்றே சொல்லலாம். காதலை மையப்படுத்தி பல சிலுமிஷங்களை செய்துவிட்டு பின்பு வேண்டாம் என்று விலகிச் செல்லும் ஆண்கள் சற்று சிந்தித்து இதனால் அந்த பெண்ணுக்குத்தான் அதிக பாதிப்பு என்பதை உணர வேண்டும். தன் தங்கையையும் தாயையும் மனதில் கொண்டால் இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். சரி, இந்த வார வழக்கிற்கும் காதல், குடும்பம், பெண் இவைக்கும் உண்டான சம்பந்தம் என்ன? ஆம், சம்பந்தம் இருக்கிறது. தன் அண்ணனுக்கு பிடிக்காமல் காதல் செய்த தங்கையின் காதல் என்ன ஆனது? அந்த அண்ணன் எப்படி குற்றவாளியானான்? சென்னை அருகே மகாபலிபுரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இந்த வழக்கில் நடந்தது என்ன? வாருங்கள் இந்த வார தடயம் என்னவென்று பார்ப்போம். தர்மா சென்னை கேளம்பாக்கம் அருகே வசித்து வந்தான். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று வந்தான். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அவனுக்கு செல்வி என்ற தங்கை இருக்கிறாள். சிறு வயதில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டார்கள். தர்மா தன் தங்கையை உறவினர் வீட்டில் வளர்த்து வந்தான். இவன் சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி பயின்று வந்தான். கல்லூரி படிப்பை முடித்த அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. நல்ல வேலை கிடைத்ததால் தன் தங்கையை உறவினர் வீட்டிலிருந்து கூட்டி வந்தான். கேளம்பாக்கத்தில் பிளாட் ஒன்றில் தன் தங்கையுடன் காலத்தை கழித்து வந்தான். தங்கை செல்விக்கு அவன் படித்த அதே கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்தான். தினமும் கல்லூரிக்கு சென்று வர 2 வீலரும் வாங்கி கொடுத்தான். செல்வியை பெற்றோருக்கு இணையாக பார்த்து கொண்டான் தர்மா. இவன் பெயர் விமல். செல்வி படிக்கும் கல்லூரியின் கதாநாயகன். 3ஆம் ஆண்டு சீனியர், இளமை துடிப்பு, அப்பா பணக்காரர், கார், பைக், நண்பர்கள் என விமலின் வாழ்க்கை ரெக்கை முளைத்த மனிதனாக பறந்தான். விமலிடம் இருக்கும் நல்ல பழக்கம் என்னவென்றால் சிகரெட் புகைக்க மாட்டான், மது அருந்த மாட்டான். ஆனால் இதற்கெல்லாம் ஈடு இணையாக அவனிடம் இருக்கும் கெட்ட பழக்கம் பெண்கள் பின்னாடி சுற்றுவது.
ஒரு பெண் பார்க்க அழகாக இருந்தால் போதும், அந்த பெண்ணை எப்படியாவது தன் வலையில் சிக்க வைத்துவிட வேண்டும் என்பதே அவனின் குறிக்கோளாக இருந்தது. இதனால் அவனை கல்லூரியில் விமனைசர் என்று கூட சொல்லுவார்கள். கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், ஒரு பெண்ணோடு வெளியே சென்று வந்தால் அந்த பெண்ணோடு மீண்டும் பழக மாட்டான் விமல். அவளோடு தொலைபேசியில் கூட தொடர்பு வைத்து கொள்ள மாட்டான். விமலிடம் இருக்கும் சிம் கார்டுகள் மட்டும் 20லிருந்து 30 இருக்கும். அப்படி மிகச் சரியாக திட்டம் போட்டுதான் ஏமாற்றுவான். கல்லூரியில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கும் பெண் கல்லூரியின் கல்ச்சரல் நிகழ்ச்சியில் நடனமாடினாள். செல்வியின் நடனத்தை கண்ட கல்லூரி இளைஞர்கள் அவள் நடனத்தால் மயங்கினார்கள். அதில் முக்கியமாக கல்லூரியின் கதாநாயகன் விமலின் பார்வை கழுகு பார்வையாக இருந்து வந்தது. செல்விதான் எனக்கு அடுத்த பெண் என்று முடிவு செய்தான் விமல். கல்லூரி நிகழ்ச்சி முடிந்தவுடன், உங்கள் நடனம் நன்றாக இருந்தது, நான் உங்கள் ரசிகனாகிவிட்டேன், உங்களை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை, உங்கள் நம்பர் கொடுங்கள் என்று செல்வியின் போன் நம்பரை வாங்கி கொண்டான் விமல். விமலை பற்றி முழுவதுமாய் தெரியாமல் செல்வியும் தன் நம்பரை கொடுத்து விட்டாள். கல்லூரியின் நிகழ்ச்சிக்கு பிறகு செல்வி மிகவும் பிரபலமாகிவிட்டாள். செல்வி என்று சொன்னாலே அவளின் நடனம்தான் ஞாபகம் வரும். மெல்ல மெல்ல விமலும் செல்வியிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். தினமும் காரில் வர ஆரம்பித்தான். விமலின் சுயரூபம் தெரியாமல் செல்வியும் விமலை நம்ப ஆரம்பித்தாள். கல்லூரிக்கு செல்வி வர முடியாத நாட்களில் போனில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பான். செல்வி மேல் அக்கறை உள்ளவன் போல், உனக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போவோம் வா என்று பாசத்துடன் பேசுவான். செல்விக்கு புதிதாக ஆரம்பித்த அடிக்கடி செல்போன் பேசும் வழக்கத்தை தர்மா நோட்டமிட்டான். முதலில் எதுவும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் 2-3 நாட்கள் பொறுத்து பார்த்து போனில் யாரிடம் பேசி கொண்டிருக்கிறாய் என்று கேட்க ஆரம்பித்தான். அதற்கு செல்வி, கல்லூரியில் படிக்கும் தோழிகள்தான் அண்ணா என்று அவளும் பொய் சொன்னாள். ஆனால் போனில் பேசி கொண்டிருப்பது விமல். தர்மா செல்விக்கு வாங்கி கொடுத்திருக்கும் சிம் கார்டு போஸ்ட்பெய்ட். கடந்த மாத செல்வியின் போஸ்ட்பெய்ட் பில்லை பார்த்த தர்மாவிற்கு எரிச்சல் வர ஆரம்பித்தது. இரவு 1 மணி 2 மணி அளவில் ஒரே நம்பருக்கு போன் போயிருப்பது தெரிய வந்தது. செல்வியின் நடவடிக்கையில் சந்தேகப்படக்கூடாது, இருந்தாலும் சின்ன பெண் எந்த தவறான வழியிலும் சென்றுவிடக்கூடாது என்று யோசித்தான் தர்மா. அதனால் செல்வி என்னென்ன செய்கிறாள் என்று அவளுக்கு தெரியாமல் நோட்டமிட ஆரம்பித்தான். தர்மா தூங்கிய பின் அவனுக்கு தெரியாமல் பக்கத்து அறைக்கு சென்று செல்வி போன் பேசி கொண்டிருப்பதை தர்மா நோட்டமிட ஆரம்பித்தான். ஒரு குடும்ப பெண் பேசுவது போல் இல்லாமல் ஆபாசமாக பேசுவதைக் கண்டு தர்மா மனம் நொந்து போனான். செல்வி தினசரி பேசும் நம்பர் யாருடையது என்று கல்லூரி நண்பர்கள் மூலம் கண்டுபிடித்து விமலை பற்றி விசாரித்தான் தர்மா. விமலின் சுயரூபம் தெரிய வர அதிர்ந்து போனான் தர்மா. செல்வியும் விமலும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறார்கள் என்று விமலின் நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்டான். எனது தங்கை இது போன்றவனையா காதலிக்கிறார் என்று வெறுத்து போனான் தர்மா. வீட்டில் செல்வியுடன் விமலின் காதலை பற்றி தர்மா பேசினான். அவன் உனக்கு வேண்டாம், கல்லூரி மற்றும் வெளியே விசாரித்ததில் அவன் விமனைசர் என்பது தெரிகிறது. உன்னை போன்று பல பெண்ணை காதலித்து கலற்றி விட்டிருக்கிறான். அவனை விட்டுவிடு செல்வி, உனக்கு நல்ல மாப்பிள்ளை நான் பார்க்கிறேன், நீ படிப்பில் கவனம் செலுத்து என அறிவுரை கூறினான். தர்மா என்ன கூறினாலும் செல்வியின் மனம் முழுவதும் விமலிடம்தான் இருந்தது. யாரை திருமணம் செய்வது என்பது எனக்கு தெரியும், இதில் நீ தலையிடாதே என்று முகத்தில் அடித்தது போல் சொல்லிவிட்டாள் செல்வி. கண்டிப்பு அதிகமானால் செல்வி ஏதேனும் விபரீத முடிவுக்கு வந்துவிடுவாள் என்ற பயத்தால் சிறிது காலம் கண்டுகொள்ளாமல் இருந்தான் தர்மா. அண்ணன் கண்டுகொள்ளாமல் இருந்தது செல்விக்கு குளிர் விட்டது போல் இருந்தது. ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த தர்மாவிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. போனில் கல்லூரியில் பார்த்து பேசிக் கொண்டிருந்த விமலை வீட்டிற்கே அழைத்து வந்து பேசிக் கொண்டிருந்தாள் செல்வி. இந்த இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை நேரில் பார்த்த தர்மாவிற்கு ஆத்திரம் பொங்கியது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இறுதியில் என் வீட்டிற்கே வந்தாயா என்று சரமாரியாக அடிக்கத் தொடங்கினான். பதிலுக்கு விமலும் தர்மாவை தாக்கினான். என்ன செய்வதென்று புரியாமல் இருந்த செல்வி இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை தடுத்தாள். தடுக்க வந்த செல்வியை ஒரு அறை விட்டு சோஃபாவில் தள்ளிவிட்டான் தர்மா. விமலின் சட்டையை பிடித்து வீட்டிற்கு வெளியே தள்ளிவிட்டான். நீ என்னை அடித்தாலும் உதைத்தாலும் விமலைத்தான் நான் காதலிக்கிறேன், அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அழுது கொண்டே சொன்னாள் செல்வி. தங்கை சொன்னதை கேட்ட தர்மா, இனி விமலுடன் பேசுவதையோ பழகுவதையோ நான் பார்த்தேன் என்றால் நடப்பதே வேறு என்று கூறினான். தர்மாவின் கோபத்தை பார்த்து பயந்த செல்வி சிறிது காலம் உறவினர் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லி கிளம்பினாள். தர்மா தன்னை அடித்து உதைத்ததை விமலால் மறக்க முடியவில்லை. வெறி பிடித்த மிருகம் போல் தர்மாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோபத்தோடு திட்டம் போட்டான். கல்லூரி நண்பர்களின் உதவியோடு பணம் கொடுத்து 2 அடியாட்களை தயார் செய்தான். தர்மா அடிக்கடி எந்த வழியில் செல்வான், அந்த வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தர்மாவை 2 அடியாட்கள் மடக்கி சரமாரியாக தாக்கினார்கள். யார் இவர்கள், எதற்காக என்னை அடிக்கிறார்கள் என்று யோசிக்கும் தருவாயில் கல்லூரி கதாநாயகன் விமல் பைக்கில் வந்து இறங்கினான். தன்னை வீட்டில் வைத்து அடித்து துவைத்ததை மனதில் வைத்து கொண்டு விமலும் தர்மாவை அடிக்கத் தொடங்கினான்.
3 பேரின் தொடர் தாக்குதலால் நிலைகுலைந்து போனான் தர்மா. நடந்த சம்பவத்தை பற்றி செல்வியிடம் கூறினான். அண்ணா, உனக்கு இது தேவைதான். விமல் பெரிய இடத்து பையன், அவனை நீ அடித்தாய், அதனால்தான் அவன் உன்னை ஆள் வைத்து அடித்து இருக்கிறான். பதிலுக்கு பதில் சரியா போனது என்று ஆணவமாக பேசினாள். தங்கையிடம் இருந்து இந்த பதிலை எதிர்பார்க்காத தர்மா சற்றே அமைதி காத்தான். தர்மாவை திட்டமிட்டு அடித்து 3 வாரங்கள் ஆகின. இதன் பின்னர் சென்னை அருகே உள்ள மகாபலிபுரத்தின் உட்புறத்தில் ஒரு கார் எரிந்த நிலையில் அதன் உள்ளே ஒரு உடல் கருகிய நிலையில் இருப்பது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் இவ்வழக்கை தடயவியல் துறையிடம் ஒப்படைத்தனர். கார் யாருடையது, காரில் உள்ள நபர் யார் என்ற தேடுதல் வேட்டை தொடங்கியது. காரின் நம்பர் பிளேட் வலுக்கட்டாயமாக கலற்றி தூக்கி எறிந்திருக்க வேண்டும், இல்லையேல் அதை எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்று தடயவியல் துறை கூறியது. ஏனென்றால் அந்த எரிந்த காரில் நம்பர் பிளேட் பிடுங்கியதற்கான அடையாளம் இருந்தது. காரில் உள்ள கருகிய உடலின் நபர் யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க அந்த உடலை பரிசோதனை கூடம் எடுத்துச் சென்றது தடயவியல் துறை. எரிந்த காரை சோதனையிட்ட தடயவியல் துறைக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. இந்த காரில் இருப்பது டீசல் இன்ஜின், ஆனால் இந்த கார் எரிக்க பயன்படுத்தப்பட்டது பெட்ரோல். ஆகையால் இந்த காரில் உள்ளே இருப்பவரை பழிவாங்கத்தான் இந்த காரில் பெட்ரோலை ஊற்றி எரித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. தீயில் கருகிய காரை யாருடையது என்று கண்டுபிடிக்க அந்த காரின் நம்பர் பிளேட் தான் உதவியாக இருக்கும். ஆனால் இந்த காரில் நம்பர் பிளேட் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இது தடயவியல் துறைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. சமீபத்தில் காரை காணவில்லை என்று யாரேனும் புகார் அளித்திருக்கிறார்களா என்று சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் புகார்கள் சேகரிக்கப்பட்டன. இதில் 2 புகார்கள் கிடைத்தது. ஆனால் அந்த புகாரில் இருந்த காரும் தீயினால் எரிந்த இந்த காரும் வேறு வேறு மாடல்கள். சமீபத்தில் எந்த நபரையாவது காணவில்லை என்று குடும்பத்தாரோ அல்லது வேறு யாராவது புகார் அளித்துள்ளார்களா என்று புகார் மனுவை ஆராய்ந்தது காவல்துறையும் தடயவியல் துறையும். அதில் வயதானவர்கள், 2 குழந்தைகள் உட்பட 6 பேரை காணவில்லை என்ற புகாரை பார்த்தனர் தடயவியல் துறையினர். மேலும் எரிந்த உடல் மிகுந்த சேதமடைந்து எலும்பை தவிர மற்ற பாகங்கள் தீயுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. மண்டை ஓட்டை பரிசோதித்ததில் மண்டை ஓடு அங்கங்கே விரிசல் விட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடும் சித்திரவதைக்கு பிறகுதான் இந்த நபரை காரில் வைத்து எரித்து இருக்கின்றனர் என்று கணித்தது காவல்துறையும் தடயவியல் துறையும். தடயவியல் துறையின் பரிசோதனையில் காரில் எரிந்த நபர் ஒரு ஆண் என்றும் அதுவும் ஒரு இளம் வயதுக்காரனாக இருக்கக்கூடும் என்று யூகித்தது. இந்த எரிந்த காரை பற்றியும் அதில் இருந்த நபரை பற்றியும் இது நடந்த சம்பவ இடத்தை பற்றியும் செய்தித்தாள்களில் வெளியிட்டது காவல்துறை. விமல் நண்பர்களோடு வெளியூர் செல்கிறேன் என்று எங்களிடம் சொன்னான். சென்று வா என்று நாங்கள் தான் கூறினோம். ஆனால் அவன் சென்று 3 வாரத்திற்கு மேல் ஆனது. இதுவரை எந்த போனும் எங்களுக்கு வரவில்லை. அவன் எங்கு இருக்கிறான் என்ற தகவலும் எங்களுக்கு தெரியவில்லை. செய்தித்தாளில் வந்த எரிந்த காரை பார்த்தால் எங்கள் கார் தான் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. எங்கள் காரும் இந்த மாடல் தான் என்று விமலின் பெற்றோர் காவல் நிலையத்தில் மகனை கண்டுபிடித்து தருமாறு புகார் ஒன்றை அளித்து இந்த காரை பற்றிய தகவலையும் கூறினர். பின்பு தீயில் கருகிய நபர் யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்காத நிலையில்தான் அந்த உடல் இருந்தது. கருகிய உடலை பார்த்த விமலின் பெற்றோர்கள் இது எங்கள் மகனாக இருக்காது என்று நம்பினார்கள். தடயவியல் துறை இது விமலா இல்லையா என்று உறுதி செய்ய DNA பரிசோதனைக்கு தயாரானார்கள். மரபணு பரிசோதனை நிறைவு பெற்றது. கருகிய உடலில் இருந்த DNAவும் விமலின் அப்பாவின் DNAவும் 100% ஒத்துப்போனது. DNA ரிப்போர்ட் மூலம் தீயில் கருகிய நபர் விமல்தான் என்று அறிவித்தது தடயவியல் துறை. அதிர்ந்து போனார்கள் விமலின் பெற்றோர்கள். தங்கள் மகனுக்கு இது போன்ற நிலைமையா என்று மனம் துவண்டு போனது. இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம், இதன் பின்னணி யார் என்று கண்டுபிடிக்க தயாரானார்கள் காவல்துறையும் தடயவியல் துறையும். கல்லூரியில் நெருங்கிய நண்பர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செல்வியின் அண்ணனுக்கும் விமலுக்கும் சண்டை. அதனால் விமல் செல்வியின் அண்ணனை அடிக்க அடியாட்களை ஏவினான் என்று கூறினார்கள். செல்வி விடுமுறையில் இருந்ததால் செல்வியை கல்லூரியில் விசாரிக்க முடியவில்லை. விமல் ஏவிய அடியாட்களை தேடி பிடித்தனர். அந்த அடியாட்களை கேட்கும் பொழுது எங்களிடம் விமல் 5000 கொடுத்து நான் காண்பிக்கும் ஆளை அடித்தாக வேண்டும் என்று கூறினார். இது காதல் விவகாரம் என்று மட்டும்தான் கூறினார். இதற்கு மேல் எங்களிடம் எதையும் கூறவில்லை என்று பதில் கூறினார்கள். செல்வியின் அண்ணன் தர்மாவை விசாரித்தது காவல்துறை. அதில் என் தங்கையின் பின்னாடி சுற்றினான், தொந்தரவுகள் கொடுத்தான், நானும் பொறுத்து போனேன். இனி என் தங்கையுடன் பழகக்கூடாது என்று அடித்தேன். பதிலுக்கு அவனும் என்னை ஆள் வைத்து அடித்து விட்டான். இதற்கு மேல் அவன் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. எனக்கும் என் தங்கையை விட்டு போனாலே போதும் என்று இருந்தேன். அவன் இறந்தது பற்றி நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும் என்று கூறினான். செல்வியிடம் விசாரணை நடத்த வேண்டும், அவர்களை ஊரிலிருந்து வர சொல்லுங்கள் என்று கூறியது காவல்துறை. தர்மா செல்வியிடம் விமல் இறந்து விட்டான், நீ அவனோடு பழகியதால் உன்னை விசாரணைக்கு அழைக்கிறார்கள் என்று கூறினான். விமலை சின்சியராக காதலித்த செல்விக்கு துக்கம் தாழ முடியவில்லை. தன் காதலன் இறந்து விட்டானே என்று மீளா துயரத்தில் இருந்தாள். காவல்துறை விமல் உங்களிடம் கடைசியாக எப்பொழுது பேசினான் என்று கேட்டது. 3 வாரத்திற்கு மேலானது என்று கூறினாள்.
என்ன பேசினீர்கள் என கேட்டனர். உன் அண்ணன் என்னை உன் வீட்டில் அடித்து அசிங்கப்படுத்தி விட்டான், அதற்கு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று விமல் ஆக்ரோஷமாக கூறினான். அதற்கு நான், என் அண்ணனிடம் நான் சரியாக பேசுவதில்லை, அவனை அடிக்க வேண்டாம், நான் உனக்கு வேண்டும் என்றால் இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிடு என்று விமலிடம் நான் கேட்டேன். அதற்கு விமல், நீயே எனக்கு முக்கியம் இல்லை, இதில் நான் உன் அண்ணனை பழி வாங்க கூடாதா? இனி உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதான், இனி எனக்கு போன் செய்ய வேண்டாம், நானும் உன்னை தொடர்பு கொள்ள மாட்டேன் என்று போனை கட் செய்து விட்டான் என்று கூறினாள் செல்வி. விமல் இப்படி பேசுவான் என்று சற்றும் எதிர்பார்க்காத செல்வி தர்மாவிடம் சென்று, விமல் இனி என்னோடு பேச மாட்டான், நீ யார் என்று கேட்கிறான், என்னோடு பழகி ஆசை வார்த்தை காட்டி இப்போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், அனைத்துக்கும் காரணம் நீதான் என்று தர்மாவிடம் சண்டை போட்டாள் செல்வி. தர்மா செல்வியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நீயும் விமலும் நெருக்கமாக பழகினீர்களா என்று கேட்க, ஆமாம், நீ வருவதற்கு முன்னர் நாங்கள் என் அறையில் நெருக்கமாகத்தான் இருந்தோம் என்று கூறினாள். எனக்கு விமல் வேண்டும், அவனை என்னால் பிரிய முடியாது, அவனிடம் சென்று மன்னிப்பு கேள், எங்களை சேர்த்து வை என்று தர்மாவிடம் சொல்லி இருக்கிறாள் செல்வி. செல்வி காதலிக்கும் விமலை தர்மாவிற்கு பிடிக்கவில்லை, இருவரும் மாறி மாறி அடித்துக் கொண்டார்கள். இந்த நிலையில் விமல் இறந்து விட்டான், இதற்கு காரணம் தர்மாவாகத்தான் இருக்கக்கூடும் என்று அனுமானித்தது காவல்துறை. இதனால் தர்மாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தது தடயவியல் துறை. தர்மா கூறியது என்னவென்றால், என் தங்கையை ஏமாற்றிய விமலை எனக்கு பிடிக்காது, ஆனால் அவனை கொலை செய்யும் அளவிற்கு நான் கொடூரமானவன் அல்ல, இதற்கு மேல் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினான். இந்த கார் எப்படி எரிஞ்சதுன்னு அந்த சூட் புகை இதெல்லாம் வச்சு பெட்ரோல் வாடையை வச்சு பெட்ரோல்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கார் வந்து டீசல் கார். டீசல் காருக்கெல்லாம் எப்படி பெட்ரோல் வந்துன்னா பெட்ரோலை ஊற்றி தான் எரிச்சிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் இவன் யார் என்ன அங்கே கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இவனுக்கு கடைசியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தீயில் கருகிய கார் மற்றும் அதில் கருகிப்போன விமல் இந்த சம்பவத்தை நீங்கள் தான் செய்தது என்று தடயவியல் துறை கூறியது. அதற்கு தர்மா, நான் இல்லை, முறையாக கண்டுபிடியுங்கள் என்று கூறினான். தர்மாவின் கைரேகை எடுக்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்தின் தொலைவில் இரத்தக்கரை படிந்த சுத்தியல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஒரு நபரின் கைரேகை அழுத்தமாக பதிந்திருந்தது. அந்த சுத்தியல் மிக முக்கியமான தடயமாக இந்த வழக்கில் இருக்கும் என்று தீர்மானித்தது தடயவியல் துறை. சுத்தியலில் உள்ள கைரேகை மற்றும் தற்பொழுது தர்மாவின் கைரேகையை ஒப்பிட்டு பார்த்து அதில் கனக்கச்சிதமாக பொருந்தியது தர்மாவின் கைரேகை. வெளவெளுத்து போன தர்மா, கண்டுபிடித்து விட்டார்களே, இனி என்ன செய்வது என்று தெரியாமல் கதி கலங்கி போனான். இதற்கு மேலும் உண்மையை மறைக்க முடியாது என்று நடந்ததை என்னவென்று வாக்குமூலமாக கூறினான். காதல் என்றாலே எனக்கு பிடிக்காது, அதுவும் என் தங்கை காதலிப்பது எனக்கு எரிச்சலை உண்டாக்கியது. வயது கோளாறு என்று அவளுக்கு நான் அறிவுரை கூறினேன். விமலை நான் அடித்தேன், அதற்கு அவன் என்னை ஆட்களை வைத்து அடித்தான். இருந்தாலும் அவனைத்தான் விட்டு கொடுக்காமல் பேசினாள் செல்வி. நம் வீட்டில் இருவரும் நெருங்கி பழகிவிட்டோம், எங்களை சேர்த்து வை என்று அதிகாரமாக கூறினாள் செல்வி. செல்வியை ஒரு நல்ல பெண்ணாக வளர்க்க வேண்டும், திருமணம் செய்யும் வரை நாம் தான் பாதுகாப்பாக அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு அவளுக்காக திருமணத்திற்காக நகை பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன். அவள் காதலித்த விமலும் நல்ல பையன் கிடையாது. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த என் தங்கை திருமணத்திற்கு முன்னரே ஒரு ஆணுடன் நெருக்கமாக பழகி என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி விட்டாள். இதற்கு காரணம் விமல்தானே என்று எனக்கு தோன்றியது. அவனை தொலைத்து கட்ட முடிவு செய்தேன். அவன் எப்படி வருவான் என்று அந்த தெருவில் காத்திருந்தேன். என் தங்கையை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று கூறினேன். என் பேச்சில் மயங்கிய விமல், சரி, மன்னித்து விட்டேன் என்று கூறினான். மகாபலிபுரம் அருகே என் உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் உன்னை காண்பிக்க வேண்டும் என்று விமலை அழைத்தேன். அவனும் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு, பைக்கில் வேண்டாம், நான் காரில் வருகிறேன் என்று கூறினான். இருவரும் காரில் சென்றோம். காரில் செல்லும் பொழுதே அவனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவனை போதையில் தான் அழைத்து சென்றேன். மகாபலிபுரத்தின் உட்பகுதியில் காரை நிப்பாட்டி அதன் அருகே ஒரு இடத்தில் சிறிது நேரம் பேசிவிட்டு அவன் மண்டையை உடைக்க நான் எடுத்து சென்ற சுத்தியலால் என் கோபம் தீர அடித்தேன். சிறிது நேரத்தில் ரத்தம் வழிய வழிய அவன் இறந்து போனான். அவனை அங்கேயே புதைக்கலாமா என்று யோசித்தேன். புதைக்க வேண்டாம், எரித்து விடலாம் என்று முடிவும் செய்தேன். அருகில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் கேனில் பெட்ரோல் வாங்கி கொண்டு விமலை காரின் உள்ளே தூக்கி போட்டு அவன் காரோடு சேர்த்து அவனை எரித்து விட்டேன். எளிதில் இவனை கண்டுபிடிக்க கூடாது என்று காரின் நம்பர் பிளேட்டை நான் தான் தூக்கி எறிந்தேன். இதுதான் நடந்தது. என் தங்கையோடு நெருக்கமாக பழகியது எனக்கு பிடிக்கவில்லை. பெண்களை பகடைக்காயாக நினைக்கும் இவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் அவனை கொன்றேன் என்று வாக்குமூலம் அளித்தான் தர்மா. தர்மாவின் வாக்குமூலம், சம்பவத்தின் போது கிடைத்த தடயங்கள், தடயவியல் துறையின் ரிப்போர்ட் என அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி தர்மாவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் அபராதத்தை வழங்கினார். தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும், அதற்காக சட்டத்தை நம் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த நாடு சுடுகாடாகத்தான் காட்சியளிக்கும். தவறுக்கான தண்டனையை தர நீதிமன்றம் இருக்கிறது.
கோபத்தை தீர்த்து கொள்ள நம் மனதை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை கொல்லக்கூடாது. காதலிப்பது என்றுமே தவறில்லை. ஆனால் நாம் காதலிக்கும் நபர் நல்லவரா கெட்டவரா என்று தெரிந்து காதலிக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.